இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. போதைப்பொருள் பயன்படுத்துதல் வழக்கில் பிரபல பாடகர் நம்பி விடுதலை. மலேசிய பாடகர் நம்பி மீது பதிவு செய்யப்பட்ட போதைப்பொருள் பயன்படுத்துதல் வழக்கில் கோலாலம்பூர் நீதிமன்றம் அவருக்கு முழுமையான விடுதலையை வழங்கியுள்ளது. அவரின் சிறுநீரக பரிசோதனை முடிவில் போதைப்பொருள் இல்லாததை தொடர்ந்து இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆபத்தான போதைப்பொருள் பயன்படுத்திய மற்றும் வைத்திருத்தல் சட்டத்தின் கீழ் நம்பி மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தன. இதனிடையே தற்போது போதைப்பொருள் பயன்படுத்துதல் வழக்கிலிருந்து அவர் விடுதலை பெற்றிருந்தாலும் போதைப்பொருளை வைத்திருத்தல் தொடர்பான வழக்கு அடுத்த ஆண்டு ஜனவரி 19 அன்று மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளது. கடந்த அக்டோபர் 22 அன்று கோலாலம்பூரில் தங்கும் விடுதியில் அவர் கைது செய்யப்பட்டதோடு அங்கு சந்தேகத்திற்கு இடமான 9 போதைப்பொருள் மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தேசிய முன்னணியில் மயக்காவின் இடத்தை கைப்பற்றும் எண்ணம் இல்லை. மக்கள் சக்தி தனேந்திரன் விளக்கம். தேசிய முன்னணியில் மயக்காவின் இடத்தை கைப்பற்றும் எண்ணம் எதுவும் தங்களுக்கு இல்லை என மலேசிய மக்கள் கட்சியின் தலைவர் டத்தோஸ்ரீ RS தனேந்திரன் கூறியுள்ளார். தேசிய முன்னணி தலைமைத்துவத்திற்கும் மயக்காவிற்கும் இடையில் தற்போது நிலவி வரும் பிரச்சினைகளை மக்கள் சக்தி கட்சி ஒருபோதும் அதற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளாது என்றார் அவர். மயக்காவுடன் இணைந்து இந்திய சமூக நலனுக்காக தொடர்ந்து செயல்படுவதே மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என அவர் கூறினார். தவிர மயக்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ SA விக்னேஸ்வரனுடன் சகோதரர் போல் பழகி வருவதாகவும் அவர் சொன்னார். தேசிய முன்னணி வாயிலாக இந்நாட்டு இந்திய சமூகத்துக்கு 70 ஆண்டுகளுக்கும் மேலாக மயக்கா சேவை செய்து வந்திருப்பது மதிக்கப்பட வேண்டும். எனவே மயக்காவை விரோதியாக பார்க்கும் நிலையிலும் தாங்கள் இல்லை என்றார் அவர். ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மக்கள் சக்தி கட்சியின் 17வது ஆண்டு கூட்டத்திற்கு பிறகு தனேந்திரன் அவ்வாறு பேசினார். தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டத்தோஸ்ரீ அகமது சாஹித் ஹமிதி அதனை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து உரையாற்றினார். பல் மருத்துவர் டாக்டர் சிந்துஜாவின் மரணம் சுகாதார அமைச்சுக்கும் பேரிழப்பு. செனட்டர் லிங்கேஸ்வரன் நேரில் இரங்கல். சிரம்பான் குவாலபீலா சாலையில் புகேட் புத்தூஸ் அருகே பல் டாக்டர் சிந்துஜா சுப்பிரமணியம் கோர விபத்தில் உயிரிழந்தது குடும்பத்திற்கும் சுகாதார அமைச்சுக்கும் பெரும் இழப்பாகும். நேற்று சிந்துஜாவின் குடும்பத்தாரை நேரில் சென்று கண்டு இரங்கல் தெரிவித்த போது செனட்டர் டாக்டர் லிங்கேஸ்வரன் அருணாச்சலம் அவ்வாறு கூறினார். மேலும் சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் சுல்கிஃப்லே அனுவாண்டின் அனுதாபத்தையும் குடும்பத்துக்கு தெரிவித்தார். குவாலபிலா துவாங்கு அம்புவான் நதிமா மருத்துவமனையின் பல் மருத்துவம் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை பிரிவில் சிந்துஜா பணியாற்றியவர். இவர் சமூக பிரச்சனைகளிலும் அக்கறை காட்டியவர். சிறார் திருமணத்திற்கு எதிராகவும் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் செயல்பட்டவர். பணியிட வேறுபாட்டால் வாரந்தோறும் சிரம்பானுக்கு பயணம் செய்து கணவரை சந்தித்தார். அவ்வகையில் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த அந்த கடைசி சந்திப்பு இன்று குடும்பத்திற்கு பெரும் நினைவாக உள்ளது. இந்த சம்பவம் சுகாதாரத்துறையில் தம்பதிகள் வேறு இடங்களில் பணியமர்த்தப்படுவதால் ஏற்படும் சவால்களை மீண்டும் வெளிப்படுத்துவதை லிங்கேஸ்வரன் சுட்டிக்காட்டினார். 1MDB-யின் 140 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய 12 ஓவியங்கள் மலேசியாவுக்கு கொண்டு வரப்படும். 1MDB தொடர்பான சொத்துக்களை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஒன்றாக 12 ஓவியங்கள் தற்போது மேல் நடவடிக்கைக்காக மலேசியாவிற்கு கொண்டு வரப்படுகின்றன. 30 மில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட 140 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள அனைத்து பிரபல ஓவியரின் ஓவியங்களையும் கொண்டு வருவதற்கான தளவாட செலவுகளை நாடு தற்போது மதிப்பீடு செய்து வருவதாக கூறப்படுகிறது. ஓவியங்களின் தரம் பராமரிக்கப்பட வேண்டும். குறிப்பாக மறு விற்பனை நோக்கங்களுக்காக அவற்றை அப்படியே திருப்பி கொண்டு வர முடியாது. ஓவியங்கள் மலேசியாவிற்கு பாதுகாப்பாக வந்து சேருவதை உறுதி செய்வதற்கான ஏற்பாடுகள் இரு தரப்பினராலும் தற்போது செய்யப்பட்டு வருகின்றன. மிகவும் மதிப்புமிக்க ஓவியங்களை மீண்டும் கொண்டு வருவதற்கான செலவை நாங்கள் தற்போது மதிப்பீடு செய்து வருகிறோம் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC சிறப்பு நடவடிக்கை பிரிவின் மூத்த இயக்குநர் டத்தோ ஜம்ரி ஜைனுல் அபிதின் கூறினார். இந்த ஓவியங்கள் நாட்டின் இறையாண்மைக்கு முக்கியமானவை என்பதால் அவற்றை மலேசியாவிற்கு மீண்டும் கொண்டு வரும் செயல்முறை உட்பட முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார். BMW மற்றும் ஃபெரடுவா வாகனத்திற்கும் இடையே ஏற்பட்டது கொள்ளை முயற்சி அல்ல, வதந்திகளை பரப்பாதீர், போலீஸ் அறிவுறுத்தல். அண்மையில் சமூக ஊடகங்களில் வைரலான 2 கார்கள் தொடர்பான சம்பவம் கொள்ளை முயற்சியோடு தொடர்புடையது அல்ல என்று கொத்ததிங்கி போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர்.
கடந்த நவம்பர் 14ஆம் தேதியன்று பண்டார் திங்கரா சாலையில் கருப்பு நிற BMW வாகனத்திற்கும் சாம்பல் நிற பெரடுவா ஆக்டிவா வாகனத்திற்கும் ஏற்பட்ட சர்ச்சை தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துள்ளது. அச்சம்பவத்திற்கு பிறகு BMW வாகனத்தின் ஓட்டுநர் போலீசில் புகார் அளித்து அது கொள்ளை முயற்சி அல்ல என கூறி விளக்கம் அளித்தார். பெரடுவா ஆக்டிவா ஓட்டுநர் இதுவரை எந்த புகாரையும் அளிக்கவில்லை என்றும் அவரை விசாரணைக்காக போலீசார் அழைக்க உள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. இரு வாகன ஓட்டுநருக்கும் இடையேயான கருத்து வேறுபாடு காரணமாகத்தான் அச்சம்பவம் நிகழ்ந்ததே தவிர இது கொள்ளை முயற்சி அல்ல என்பதை போலீஸ் தரப்பு மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. மரபணு காரணமாக முடி உதிர்வும் காப்பீட்டில் சேர்க்கப்பட வேண்டும். தென்கொரிய அதிபர் பரிந்துரை. தென்கொரியாவில் முடி உதிர்வு சிகிச்சைக்கு அரசு நிதி வழங்க வேண்டும் என அந்நாட்டு அதிபர் லீ ஜியா மியோங் வலியுறுத்தியுள்ளார். இது அழகுக்கான விஷயம் அல்ல, வாழ்வாதார பிரச்சினை என்கிறார் அவர். தற்போது மருத்துவ காரணங்களால் ஏற்படும் முடி உதிர்வுக்கு மட்டுமே காப்பீடு உள்ளது. ஆனால் மரபணு சாதாரணமான காரணமாக ஏற்படும் முடி உதிர்வும் தேசிய சுகாதார காப்பீட்டில் சேர்க்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்துகிறார். சுமார் 10 மில்லியன் தென்கொரியர்கள் இந்த முடி உதிர்வு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். அதிபரிடம் இருந்து யாரும் எதிர்பார்க்காத இந்த பரிந்துரையை அடடே என வலைதளவாசிகள் புகழ்ந்தாலும் பொது சுகாதார பராமரிப்புக்கான நிதி ஒதுக்கீடு தோற்றத்திற்கு முன்னுரிமை தர வேண்டுமா அல்லது உயிர்கொல்லி நோய்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமா என்ற பெரும் விவாதத்தை தூண்டியுள்ளது. தைப்பூசம் 2026 பினாங்கு தண்ணீர் மலையில் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு போக்குவரத்து சேவை. 2026 தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பினாங்கு இந்து அறப்பணி வாரியம் ஒரு சிறப்பு போக்குவரத்து சேவையை அறிவித்துள்ளது. அதாவது தண்ணீர்மலை ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி தேவஸ்தானத்துடன் இணைந்து மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி பக்தர்களுக்காக மலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தைப்பூசத்தின் போது லட்சக்கணக்கில் கூடுவர் என்பதால் சரிவான படிக்கட்டுகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் விபத்துகளை தவிர்ப்பதற்கான இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் கூட்ட நெரிசலில் எளிதில் பரவும் காய்ச்சல் மற்றும் சுவாச நோய்களின் ஆபத்தையும் இது குறைக்க உதவும் என அறப்பணி வாரியம் அறிக்கை வாயிலாக கூறியது. இந்த சிறப்பு சேவை வரும் ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பிற்பகல் 3:30 மணிக்கு பதிவு தொடங்கி மாலை 4:30 மணிக்கு மலைக்கு போக்குவரத்து தொடங்கும். அபிஷேகம் பூஜை அனைத்தும் முடிந்து 7 மணிக்கு மேல் மலையடிவார பிள்ளையார் கோவிலில் உணவு வழங்கப்படும். பக்தர்களின் பாதுகாப்பும் நலனும் எப்போதுமே தங்களின் முன்னுரிமை என அறவாரியம் குறிப்பிட்டது. நஜீப்புக்கு வீட்டுக்காவல் இல்லை, மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம். தம்மை வீட்டுக்காவலில் வைக்க கோரும் முயற்சியில் முன்னாள் பிரதமர் ஸ்ரீ நஜீப் மீண்டும் தோல்வி கண்டுள்ளார். SRC இன்டர்நேஷனல் வழக்கில் வீட்டுக்காவலில் வைக்க அனுமதிக்கும் ஆடண்டம் கூடுதல் அரசு உத்தரவு செல்லாது என கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று அதிரடியாக தீர்ப்பளித்ததே அதற்கு காரணம். ஜனவரி 29ஆம் தேதி நடந்த மன்னிப்பு வாரிய கூட்டத்தில் வீட்டு தண்டனை குறித்து எந்த விவாதமும் நடைபெறவில்லை. எனவே அந்த ஆடண்டம் சட்டபூர்வமான உத்தரவு அல்ல, அதனை அமல்படுத்த முடியாது என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். இதையடுத்து ஏற்கனவே 6 ஆண்டுகளாக குறைக்கப்பட்ட சிறை தண்டனையின் எஞ்சிய காலத்தை நஜீப் தொடர்ந்து காஜாங் சிறையிலேயே கழிப்பார். இந்நிலையில் நீதிமன்றத்தின் அத்தீர்ப்பு குறித்து மேல்முறையீடு செய்ய போவதாக நஜீப் தலைமை வழக்கறிஞர் தான் ஸ்ரீ முகமது ஷாபி அப்துல்லா தெரிவித்தார். எனது தண்டனை குறித்த பிறகு தற்போதைய மாமன்னர் அந்த கூடுதல் உத்தரவை வழங்கியதாகவும் அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை நீதிமன்றம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை நஜீப் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கின்றார். நஜீப்புக்கு வீட்டுக்காவல் அனுமதி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் குறைந்தது 6 பேருந்துகளில் நஜீப்பின் ஆதரவாளர்கள் முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் கூடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கங்கார் பூலாய் மலையாளும் முருகப்பெருமான் ஆலயம் இடிப்பு. மஹிமா சிவகுமார் கண்டனம். ஜொஹூர் கங்கார் புலாயில் உள்ள மலையாளும் முருகன் கோவில் இடிக்கப்பட்டது குறித்து மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமா கடும் கண்டனமும் கவலையும் தெரிவித்துள்ளது. கோவில் இடிப்பு சம்பவங்கள் புதியவை அல்ல, ஆனால் அண்மைய காலமாக அவை அதிகரித்து பக்தர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மஹிமா தலைவர் என் சிவகுமார் கூறினார். சில நேரங்களில் கோவில்கள் தவறான இடங்களில் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனால் அவற்றை இடிக்கும் முன் அதிகாரிகள் விவேகமாக செயல்பட வேண்டும்.
மாற்று வழிகளை கண்டறிய ஆலய நிர்வாகங்களுக்கு ஆலோசனை, போதிய நேரம் மற்றும் வாய்ப்பு வழங்க வேண்டும் என சிவகுமார் வலியுறுத்தினார். இந்த மலையாளம் முருகன் கோவில் இடிப்பு சம்பவத்தில் தெய்வ சிலைகள் உடைக்கப்பட்டு அவை உரிய மத சடங்குகளின்படி மாற்றப்படவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். அமலாக்க அதிகாரிகள் மற்றும் கோவில் நிர்வாகம் நெருக்கமான ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்றும், மத ஒற்றுமை காக்க மனிதநேயமான அணுகுமுறை அவசியம் என்றும் மஹிமா வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். உணவகத்தில் அடிதடி, விசாரணையில் இறங்கிய ஜொகூர்பாரு போலீஸ். ஜொகூர்பாரு பெர்மாஸ்டேயாவில் உள்ள ஒரு உணவு கடையில் ஒரு கும்பலுக்கும் இரு ஆடவர்களுக்கும் இடையே மூண்ட சண்டை குறித்து போலீஸ் உடனடி விசாரணையை தொடங்கியுள்ளது. தற்போதைக்கு பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் மட்டுமே புகார் அளித்திருப்பதாக தென் ஜொகூர்பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் சலாமட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட இன்னொருவரோ அல்லது உணவு கடை உரிமையாளரோ இன்னும் புகார் அளிக்கவில்லை என்றார் அவர். முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலான 29 வினாடி வீடியோவில் பாதிக்கப்பட்ட இருவர் உட்பட சில பொதுமக்கள் அந்த உணவு கடையில் அமர்ந்திருப்பதும், கருப்பு உடை அணிந்த 4 அங்கு நடமாடுவதும் தெரிந்தது. பின்னர் இருவர் இருக்கும் மேசையை நெருங்கிய அக்கும்பல் முதலில் அவர்களிடம் ஏதோ பேசி பின்னர் அவர்களை தாக்கினர். நிலைமையை மோசமாக்கும் வகையில் திடீரென கடையின் நாலாபுறமும் இருந்து 20க்கும் மேற்பட்ட ஆடவர்கள் தோன்றி சம்பந்தப்பட்ட இரு ஆடவர்களையும் சரமாரியாக தாக்கினர். எனினும் அத்தாக்குதல் வெறும் 35 வினாடி மட்டுமே நீடித்தது. பிறகு அக்கும்பல் அங்கிருந்து கிளம்புவதும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட இரு ஆடவர்களுக்கு உதவுவதும் தெரிந்தது. சிங்கப்பூர் தேவாலயத்தில் வெடிகுண்டு புரளி, தன்னார்வலர் கைது. சிங்கப்பூர் புக்கிட் தீமாவில் உள்ள செயின்ட் ஜோசப் தேவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை காலை வெடிகுண்டு போல தோன்றிய சந்தேக பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காலை 7:10 மணி அளவில் தேவாலயத்தில் உள்ள கால்வாயில் அப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் உடனடியாக இடத்தை சுற்றி வளைத்து அனைவரையும் வெளியேற்றினர். ராணுவ வெடிகுண்டு நிபுணர்களும் வரவழைக்கப்பட்டனர். பரிசோதனையில் அந்த பொருள் உண்மையில் 3 அட்டை சுருள்கள் மற்றும் கருப்பு நாடாவால் ஒட்டப்பட்ட கம்பிகள் என்றும், வெடிக்கும் கூறுகள் எதுவும் இல்லை என்றும் உறுதி செய்யப்பட்டது. எனினும் 26 வயது தேவாலய தன்னார்வலர் ஒருவர் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இதுகுறித்து கருத்துரைத்த உள்துறை அமைச்சர் கே சண்முகம், வெடிகுண்டு என நம்ப வைத்து மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளப்பட்ட முயற்சியே இது என கூறினார். கடந்த ஆண்டு இதே தேவாலயத்தில் பாதிரியார் கிறிஸ்டபர் லீ மீது தாக்குதல் நடந்ததை சம்பவத்தை நினைவுபடுத்துவதாக கூறப்படுகிறது. இனம், தோல் நிறம் ஒரு தடை அல்ல, கடமைதான் முக்கியம். ஹன்னாயோ. இனம் அல்லது ஒருவரின் நிறம் அவரின் நிர்வாக திறனை நிர்ணயிப்பதில்லை, மாறாக அது பொறுப்பு மற்றும் நம்பிக்கை சார்ந்த விஷயம் என கூட்டாட்சித்துறை அமைச்சர் ஹன்னாயோ தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் முன்வைத்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த அவர், 2008 முதல் இன்று வரை சட்டமன்ற உறுப்பினர், ஸ்லாங்கூர் சட்டமன்ற சபாநாயகர், நாடாளுமன்ற உறுப்பினர், துணை அமைச்சர், இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் என பல பொறுப்புகளில் பதவி வகித்து வந்த போதும் தனது கவனம் ஒருபோதும் கொள்கை சார்ந்தே இருந்ததென்றும், இன பாகுபாடை சார்ந்திருக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார். கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட அமைச்சரவை மாற்றத்தில் ஹன்னாயோ இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சிலிருந்து கூட்டரசு பிரதேச அமைச்சுக்கு மாற்றப்பட்டார். இதனை இன அடிப்படையில் விமர்சித்ததை பிரதமர் அன்வார் இப்ராஹிம் கடுமையாக கண்டித்தார். கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் லாபுவான் ஆகிய கூட்டாட்சி பிரதேசங்களை சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாக அடிப்படையில் சுத்தமான பகுதிகளாக மாற்றுவதுதான் தனது முதன்மை இலக்கு என ஹன்னாயோ தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து கூட்டரசு பிரதேச நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனும் இணைந்து செயல்படுவதே தனது நிர்வாகத்தின் முக்கிய அம்சமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கம்போங் பாரு மற்றும் உள்ளூர் நிர்வாக அமைப்புகளை தொடர்பான விஷயங்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடம் இருந்து விரிவான விளக்கங்கள் பெற்ற பின்னரே தீர்மானிக்கப்படும் என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது.